வணக்கங்க. கோல்டு ரேட் இப்போ தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்குங்க. இந்த டைமில் கோல்டு வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? எதனால் தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துடலாங்க. கோல்டு ரேட்டு தொடர்ந்து குறைய ஈரான் வார் தாங்க மெயின் காரணம். இந்த வார்னால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சுங்க. கச்சா எண்ணெய்க்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சுங்க. இதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கச்சா எண்ணெயில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டில் முதலீடு கம்மியாயிடுச்சுங்க. அதனால தான் கோல்டு ரேட் குறைஞ்சிட்ருக்குங்க. அடுத்து டாலர் வேல்யூ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்க. இதுவும் ஒரு ரீசன் தாங்க கோல்டு ரேட் குறைய. இப்போது கோல்டு வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாங்க. நீங்கள் லாங் டேர்முக்காக சேவ் பண்ணுறீங்கன்னா, ஒரு மேரேஜ்க்காகவும் ஒரு சேவிங்ஸ்க்காகவும் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க. ஷார்ட் டேர்முக்கு தான் வாங்குறீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு வாங்க வேண்டாங்க. உங்களோட ஃபுல் சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் கோல்டில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ரேட் இன்னும் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கோல்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் தாங்க ஆகும். ஸோ பேனிக் ஆகாமல் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. டெய்லி கோல்டு ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸு, ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.